கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 7ஆம் மாதத்தையும் காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவருடைய வார்த்தைகள் உண்மையாகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வருகிறார். இந்த மாதத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 6 மாதங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த 7ஆம் மாதத்திலே வாக்கு பண்ணினார். கட்டளையிடும் கர்த்தர் என்ற தலைப்பிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டளையிடுகிற காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிற சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். களஞ்சியம் என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை காண்பிக்கிறது, நம்முடைய வீட்டின் பொருட்களை காண்பிக்கிறது. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டிலே பொருட்கள் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டிலே நம்முடைய களஞ்சியம் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப வேண்டும் என்றால் அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றின் மூலமாக நாம் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அதிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் அவர்களுடைய களஞ்சியங்களை நாம் நிரப்புவேன். முதலாவது பார்த்தோம், கனம் பண்ணுகிறவர்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தையிலே கர்த்தரை சிநேகிக்கிறவர்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் சிநேகிக்க முடியும்? அவரை நாம் துதிப்பதின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதின் மூலமாக, அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்வதன் மூலமாக. வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை அதிகமாய் அவருடைய காரியங்களை நாம் செய்து அவரை நாம் சிநேகிக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகிக்கிறார். நம்முடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்முடைய களஞ்சியங்கள் மாத்திரமல்ல, நாம் கையிடும் வேலையிலும்
கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய கைகள் செய்யும் வேலைகளிலே ஒருவேளை இன்று அநேகர் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஒருவேளை தோல்வி அல்லது நஷ்டங்கள் அல்லது ஏமாற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற காரியம், கையிடும் வேலையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வாராக. நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து செபியுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவாய் தந்தருள்வாராக. கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே கட்டளையிடும் கர்த்தர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறீர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். யாருடைய களஞ்சியங்கள் நிரம்பாத சூழ்நிலையில் இருக்கிறதோ, கையிடும் வேலையிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது ஆண்டவரே அந்த எல்லா விதமான காரியங்களையும் மாற்றி போட்டு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை, பூரணமான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சி ஆக்குவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.